So let us move to the first question. First question, I will display the question on the screen. Please take down this question, the first question. Laboratory sieve analysis was carried out on a soil sample using a complete set of standard IS sieve. Out of 500 gram of soil, 200 gram was retained on IS 600 micron sieve, and 250 gram was retained on 500 micron sieve. Remaining 50 gram வந்து 425 இருக்கு. Okay, so இதில் வந்து we need to find the coefficient of uniformity. அது இல்லாமல் சாயிலும் கிளாஸிஃபை பண்ணோம். ஓகே, ஸோ ஃபார் திஸ் ஒரு டேப்லேஷன் மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் நெக்ஸ்ட் சி சைஸு, நெக்ஸ்ட் எவ்வளோ வெயிட் ரீடைன்ட் ஆயிருக்கு, தட் குமுலேட்டிவ் வெயிட் ரீடைன்டு, சீரியல் நம்பர், சி சைஸ், வெயிட் ரீடைன்டு கிராம், குமுலேட்டிவ் வெயிட் ரீடைன்டு. ஃபர்ஸ்ட் சி சைஸ் எழுதுங்க. நம்பர் 1 சி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 மைக்ரான், வெயிட் ரீடைன் வந்து 200 கிராம். நெக்ஸ்ட் 500 மைக்ரான், வெயிட் ரீடைன் வந்து 250 கிராம். நெக்ஸ்ட் வந்து 425 மைக்ரான், வெயிட் ரீடைன் வந்து 50 கிராம். இப்போ குமுலேட்டிவ் வெயிட்ல இங்கே எவ்வளோனா 200, 450, இங்கே 500. இது குமுலேட்டிவ் வெயிட் ரீடைன். இது 200, இப்போ 200 இது ஆட் பண்ணால் 450 இது ஆட் பண்ணால் 500. நெக்ஸ்ட் இஸ் cumulative percentage retained. Cumulative percentage retained. மொத்தம் 500ல இப்போ டோட்டலாக ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ ரீட்டைன் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஓகே, 200 by 500 into 100 கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 40%. ஸோ அடுத்து இங்கே 450 by 500 into 100. இப்போ கேன்சல் திஸ் 90%. கடைசியாக வந்து 500 out of 500 into 100. So if we cancel this 100%. So percentage final எவ்வளோ? 40% retained அப்படின்னா final 60%. 90% retained அப்படின்னா final retained. அப்போ எவ்வளோ பாஸ் ஆயிருக்கு? 60. 90 ரீடைன்னா பாஸ் ஆயிருக்குது 10. 100 ரீடைன்னா பாஸ் ஆயிருக்குது 0. ஸோ இதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி? D60 by D10. D60ன்றது கரஸ்பாண்டிங் டு 60% ஃபைனர் என்ன சி சைஸ் வருதோ அதுதான் என்ன D60. இப்போ 60% ஃபைனருக்கு என்ன சி சைஸ் வருது? 600 மைக்ரான். 10% ஃபைனருக்கு என்ன சி சைஸ் வருது? 500 மைக்ரான். கரெக்டா? இப்போ D60 600, D10 is 500 micron. So Cu is equal to 600 by 500. That is equal to, we cancel this, you will get 1.2. Okay. So இப்போ பாருங்க 600 மைக்ரான்லேயே எவ்வளோ வந்து பாஸ் ஆகுது? 60% பாஸ் ஆகிடுது. கரெக்டா? இப்போ சிஏ என்ன வருது? சிஏ வேல்யூ 1.2 வருது. சரியா? இப்போ 600 மைக்ரான்னா 600 into 10 power minus 3 mm. அதாவது 0.6 mm. சரியா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 0.6 mm சி சைஸ்லேயே எவ்வளோ பாஸ் ஆகுதுன்னா 60% பாஸ் ஆயிருக்கு. கரெக்டா? 60% ஃபைனல். இது ஒரு சின்ன சி. கரெக்டா? 0.6 mm. ஸோ 0.6 mmல 60% பாஸ் ஆகுது அப்படின்னா பெரிய சி ஸ்லாட், அதாவது 4.75 mm ஸ்லீவ். 4.7 ஒரு ஹோலும் 4.75 mm, ஒரு ஹோலும் 0.6 தான். இதுல 60%, அதில் கண்டிப்பா அதை விட மோர் தென் 60% தானே பாஸ் ஆகும்.
more than 60% will definitely pass. Correct? Will definitely pass. Upper 4.75 mm civil. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சாண்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? more than 50% passed, that is sand. So CU வந்து 1.2 தான் இருக்கும். CU வந்து greater than 6 தான் அது well graded. 1.2னா sand, CU 1.2. அப்போ என்ன கிரேட் பண்ணலாம், poorly graded sand. Okay, so this is the answer question. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கிரேடேஷனுக்கு நம்ம இந்த சாயில் வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1000 கிராம் இருக்கு. 1000 கிராம் ஆஃப் சாயிலில் என்ன பண்ணுறோன்னா 4.75 mm 20 கிராம் ரீட்டைன் ஆகுது. 75 மைக்ரானில் 730 கிராம் ரீட்டைன் ஆகுது. சரியா? ஸோ என்ன சாயில் அப்படின்றத நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஹவு டு கிளாஸிஃபை திஸ் சாயில், ஹவு டு கிரேட் திஸ் சாயில் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. சீரியல் நம்பர், sieve size in mm, 4.75 mm. அடுத்து 0.075 mm. ஓகே, இப்போ வெயிட் ரீடைன்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். வெயிட் ரீடைன்ட் இன் கிராம் எவ்வளோனா 4.75க்கு 20, 0.075க்கு 730. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா we should find the cumulative weight retained. Cumulative weight retained. Weight retained in gram. So cumulative weight retained எவ்வளோனா 20, 20ல இதை ஆட் பண்ணால் 730. கரெக்டா? 20 கிராம் அது 750. Okay, this is cumulative weight retained. Okay, 20 gram and 750 gram. Next வந்து பார்த்தீங்கன்னா cumulative percentage retained எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். Cumulative percentage retained எப்படி கண்டுபிடிக்கிறது? cumulative weight retained இருக்கிறது 20. ஸோ 20ல டோட்டலாக 1000, 20 by 1000 into 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா cumulative weight retained வந்து 2%. 750 by 1000 into 100. கேன்சல் பண்ணால் 75%. ஸோ இப்போ ரீடைன்டு பர்சன்டேஜ் பார்த்தாச்சு. இப்போ எவ்வளோ ஃபைனர் பர்சன்டேஜ்ன்றதை பார்க்கலாம். ஃபைனர் பர்சன்டேஜ் 2% ரீடைன்டு அப்படின்னா 98% ஃபைனர். 75% ரீடைன்டு அப்படின்னா எவ்வளோ பாஸ் ஆயிருக்கு? 25% ஃபைனர். ஸோ இப்போ 4.75 mmல 4.75 mmல எவ்வளோ பாஸ் ஆயிருக்கு? 98. மோர் தென் 50% பாஸ் ஆச்சுன்னா அது வந்து என்ன சாயில்? ஃபைன் கிரைன்டு சாயில். கரெக்டாக? இது பாருங்க, 4.75 mmல மோர் தென் 50% பாஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி 75 மைக்ரானில் 25% தான் பாஸ் ஆகுது, நிறைய ரீடைன் ஆகுது. சரியா? ஸோ இப்போ ரீடைன் ஆச்சு அப்படின்னா 75 மைக்ரானில் ஃபைன்னஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? சி. ஸோ அப்போ இன் 4.75 mm sieve, 98% passing, more than 50% passing. More than 50% passing now, that is fine grained soil. Correct? Fine grained soil. Okay, so 75 micron la எவ்வளோ ரீடைன் ஆயிருக்கு? no, not like that. CB கேர் ஃபர்ஸ்ட் 75 மைக்ரான்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ 75 மைக்ரான்ல
எவ்வளோ ரீட்டைன் ஆயிருக்கு? 75% ரீட்டைன் ஆயிருக்கு. மோர் தென் 50% retained. So more than 50% retained அப்படின்னா 75 மைக்ரான்ல, சரியா? ஸோ அப்போ ரீட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன? கோர்ஸ் கிரைன்ட் சாயில், கரெக்டா? ஸோ அப்போ அந்த கோர்ஸ் கிரைன்ட் சாயிலில் 98% வந்து பாஸ் ஆயிடுச்சு, சரியா? மோர் தென் 50% பாஸ் ஆச்சுன்னா 4.75 mm அது சாண்ட், கரெக்டா? ஸோ சாண்டா கிரேவலான்னு கிளாஸிஃபை பண்ணால் தான் நம்ம 4.75 mm எடுக்கும். அப்போ சாண்டுன்னு டிசைட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஃபைனர் எவ்வளோ? ஸோ 75 மைக்ரானில் எவ்வளோ பாஸ் ஆகுதோ அதுதான் பர்சன்டேஜ் ஃபைனர். ஸோ பர்சன்டேஜ் ஃபைனர் வந்து 25%, கரெக்டா? ஸோ அப்போ என்ன வருது? பர்சன்டேஜ் ஃபைனர் இஸ் கிரேட்டர் தென் 12%. ஓகே, ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். இப்போ 40 minus 80. ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் எவ்வளோ? 22. பர்சன்டேஜ் ஃபைனர் எவ்வளோ? கிரேட்டர் தென் 12%. ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இஸ் 22 and percentage finer is greater than 12%. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி greater than 7%. ஸோ அப்போ இந்த கண்டிஷனுக்கு என்ன சாயில் வரும்னு பார்த்தீங்கன்னா சாயில் இஸ் clay sand. சரி, ஐபி கிரேட்டர் தென் ஏ லைனுக்கு மேலே வந்து ஃபால் ஆகும், சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ லைனோட 0.73 இன்டூ லிக்விட் லிமிட் மைனஸ் 20 போட்டிங்கன்னா 0.73 இன்டூ 40 minus 20. ஸோ அப்போ 20 இன்டூ 0.73 எவ்வளோ போகிறோம்? 7.3, 14.6, கரெக்டா? ஸோ ஏ லைனோட ஐபி, பட் இந்த ஐபி எவ்வளோ? 22. ஸோ அப்போ ஏ லைனுக்கு மேலே இருக்கணும், ஐபி கிரேட்டர் தென் 7 இருக்கணும், சரி? அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா clay sand is known as clay sand. Okay. That's it. Next போலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். We take down this next question. ரம்யா, நான் சொல்றப்ப ஜாயின் பண்ணுங்க. ப்ரீவியஸ்லி ரெக்கார்டட் செஷன் அது. ஓகே சார். குரூப்பை போடுறேன். அன்னைக்கு மிஸ் ஆன செஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார். இது ரெக்கார்டட் செஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நான் சொல்றேன் முடிஞ்சோடனே குரூப்ல, அப்புறம் ஜாயின் பண்ணுங்க. அனிதா, சார் சண்டே செஷன் இது. சண்டே மிஸ் பண்ண செஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும். ஓகே சார். நான் குரூப்ல போடுறேன், அப்புறம் ஜாயின் பண்ணலாம், சரியா? ஓகே சார். ஓகே சார், ஃபைன் சார். ஓகே, ஸோ அடுத்த மாடல் பாருங்க. ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஒரு சாயில் சாம்பிள் ஆஃப் சில்ட்டி கிளே. ஓகே, சில்ட்டி கிளே with liquid limit 40% and plasticity of 28% is classified as அப்படின்றாங்க, சரியா? Example 3.5, it will solve this question. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு லிக்விட் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 40%. அடுத்து ஐபி ஆஃப் சாயில் கண்டுபிடிக்கும். ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் சாயில் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா liquid limit minus plastic limit. So that is equal to 40 minus plasticity தனியாகவே கொடுத்துருக்காங்க. IP of soil is 28%, கரெக்டா? ஸோ இப்போ லிக்விட் லிமிட் வந்து 40% இருக்கு. ஸோ லிக்விட் லிமிட் ரேஞ்ச் வந்து 35 to 50 இருக்கு அப்படின்னா இது வந்து இன்டர்மீடியட் கம்ப்ரஸபிள் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? இட்ஸ் நோன் அஸ் இன்டர்மீடியட் கம்ப்ரஸபிள். ஓகே, 35 to 50. ஸோ ஐபி ஆஃப் சாயில் தெரியும். இப்போ ஐபி ஆஃப் ஏ லைன் கண்டுபிடிக்கலாம். ஸோ பிளாஸ்டிசிட்டி சார்ட் இது. ஸோ 20, 35 இது லிக்விட் லிமிட், கரெக்டா? 50. ஸோ ஐபி ஆஃப் ஏ லைன் 0.73
into liquid limit minus 20. So 0.73 into 40 minus 20 is equal to 0.73 into 20. Total எவ்வளோ வருது 7.3 14.6. ஸோ ஐபி ஆஃப் லிக்விட் லிமிட் வந்து 35-50 நடுவில் இருக்கு. ஐபி ஆஃப் ஏ லைன் வந்து 14.6. இந்த ஐபி வந்து மேலே இருக்கு 28. அப்போ மேலே வந்து என்ன வரும் சிஐ வரும் கரெக்டா. ஸோ இன்டர்மீடியட் compressible pay is the answer CI. The answer is CI, intermediate compressible clay. Is it clear? Okay, next pola. So this is the next question. So LL on the 40 liquid limit, plastic limit 30%. So percentage passing to 4.75 mm 65%. The percentage passing to 75 micron C 58%. So soil and எப்படி classify பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. The soil can be classified as, okay, that's all this. Okay, fine, listen here. So அடுத்த question என்ன கொடுத்திருக்கா? So percentage passing through 75 micron C. Percentage passing through 75 micron C. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58%. So 75 micronல more than 50% pass ஆயிடுச்சு. more than 50% pass ஆயிடுச்சுன்னா இது fine grained soil கரெக்டா. ஸோ அடுத்து 4.75 mmல percentage passing through 4.75 mmC 65 பாஸ் ஆகுது கரெக்டா. 65 வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆப்வியஸா ஃபைன் கிரைண்ட் சாயில். ஓகே, ஃபைன் கிரைண்ட் சாயில். ஓகே, ஸோ ஃபைன் கிரைண்ட் சாயிலில் ஸோ பாசிங் மோர் தென் 50% பாஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபைன் கிரைண்ட் சாயில் கரெக்டா. ஸோ இப்போ ஆப்வியஸாக ஃபைன் கிரைண்டு. ஸோ இப்போ அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, லிக்விட் லிமிட் வந்து 40%, பிளாஸ்டிக் லிமிட் வந்து 30% கரெக்டா. ஸோ இப்போ ஐபி ஆஃப் ஏ லைன் பார்க்க. ஸோ இப்போ ஐபி ஆஃப் ஏ லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐபி ஆஃப் ஏ லைன் இஸ் ஈக்குவல் டு 0.73 into liquid limit minus 20. 0.73 into 40 minus 20. So 14.6. So IP of A line வந்து 14.6 கரெக்டா. ஸோ இதோட ஐபி வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட், அப்போ 40 minus 30, அப்போ 10 சரியா. ஸோ அப்போ ஏ லைனுக்கு கீழே இருக்கு. ஏ லைனுக்கு கீழே இருந்ததுன்னா இது வந்து MIR OI சரியா zone. Okay, so this is the what classification for this. Okay. So I think with this you can solve. Okay, so last question இருக்கத பார்த்தலாம். This is the next question. Okay, listen here. Let us solve this question. Okay, so இது எதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான்ப்பா சரியா. ஸோ what is the question? 62-40. Okay, so percentage passing through 75 micron sieve. ஸோ எவ்வளோ பாஸ் ஆகும் அப்படின்னா 62% வந்து பாஸ் ஆகிடுச்சு சரியா. பாஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ ஆப்வியஸாக ஃபைன் கிரெயின் சாயில். ஸோ லிக்விட் லிமிட் வந்து 40%. அப்போனா இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிள் 35லேருந்து 50க்குள்ளே இருந்துச்சுன்னா இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிள் கரெக்டாக. ஸோ அடுத்து ஸோ அப்போ என்ன பண்ணிடுங்க, ஃபைன் கிரெயின் சாயில் தெரிஞ்சிருச்சு. அப்போ
IP of A line first கண்டுபிடிங்க. So IP of A line equal to 0.73 into liquid limit minus 20 is equal to 0.73 into 40 minus 20. 0.73 into 20, 14.6, correct? So 14.6 IP of A line. ஆனால் இதோட IP, இந்த சாயிலோட IP வந்து வெறும் 10% தான். அப்போனா கீழே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ 35 to 50. அப்போ இது என்னது? ஸோ இது வந்து this comes under MI or OI, கரெக்டா? ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன், என்ன கண்டிஷன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, liquid limit oven dry soil is 25% கொடுத்துருக்கான். இப்போ ட்ரை ஓவன் ட்ரைல வச்ச பிறகு liquid limit of oven dry soil is 25%. 25%, correcta? So which is less than 3/4 of initial liquid limit. Original liquid limit எவ்வளோப்பா? 40. 40ல 3/4 எவ்வளோ? 30. சரியா? ஸோ அப்போ இது எவ்வளோ இருக்கு? 20. அப்போ 30. ஸோ அப்போ 25% தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். The condition. So this is OI. Okay, this comes under intermediate organic soil. Okay, that's it. So இதை வச்சு நீங்க எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கேட் ஐஎஸ் கொஸ்டின் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் ட்ரை வெரி கேட் அண்ட் இஎஸ்சி கொஸ்டின்ஸ். ஓகே, யூ கேன் சால்வ் எவ்ரி கொஸ்டின். 30 நேற்று எங்கப்பா ஸ்டாப் பண்ணோம்? வேர் வி ஸ்டாப்டு? எங்க ஸ்டாப் பண்ணோம் சார்? வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷனோட முடிச்சிருக்கேன் சார். ஓகே, சொல்லுங்க பூபதி. வாட் ஹேப்பன்? ஓகே, ஸோ தியரி பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சது இல்லைப்பா இதில்? கரெக்டாக ஸ்டேஜ் இதில் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ்ல ரெஸ்பான்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். கரெக்டா? ப்ராப்ளம் ஆமா சார். இருங்கப்பா, I'll post the numerical. Wait. Okay, try this question. Question visible இல்லையா சார்? I'll draw. Wait. ஓகே சார். கொஸ்டின் புரியுதா? அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் புரியுதா? ரெஸ்பான்ஸ். எஸ் சார். சார் இதுல இசட் கியூப் இசட் ஸ்கொயர் நம்ம போடல சார். அந்த இசட்க்கு என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் சார் கியூப் இசட் ஸ்கொயர்னு போடுவோம்ல சார். ஆமாண்ணா, சிக்மா இசட் கியூப் இசட் ஸ்கொயர்னு போடுவோம்ல. ஆமா, அந்த இசட்டுக்கு வந்து டோட்டல் வித் எடுத்துக்கணுமா இல்ல இது சார் எடுத்துக்கணும்? அந்த பாயிண்ட் எந்த டெப்த்ல இருக்கணும் அதை எடுத்துக்கணும். ஓகே ஓகே சார். பிசினஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். ஓகே சார். பாயிண்ட் லோடுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, லோடு கொடுக்கல. பி கேர்ஃபுல். சால்வ் பண்றீங்களா? ஆன்சர் என்னப்பா வருது? சார் ஒன் மினிட் சார். சால்வ் பண்ணிட்டீங்களாப்பா எல்லாம்? சால்வ்டு. என்னம்மா? எஸ் சார். What is the 5 answer? 5 ஆமா, 5. 5 சார். 5 கிலோ பாஸ்கல். So sigma Z1 is equal to Q by Z1 square into 3/2 pi 3/2 pi 1/1 plus whole power 5/2. So 20 is equal to Q by Z1 என்னப்பா? 1 square இங்க வந்து 1 சார். 1 into 1 divided by 1 plus 1 plus 1/1 whole square. கரெக்டா? சார். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி sigma Z2 என்ன? சிக்மா Z தெரியாது சார். அடுத்து சிக்மா Z Q by இந்த what is 2 that? போடணும் சார். 2 போடணும். டெப்த் 2 square 2 ஸ்கொயர் into 3/2 by into 3/2 pi
into 1 1 by 1 plus 2 by 2 whole square மாதிரி வரும் சார் 2 by 2 the 2 whole square whole power 5 by 2. ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. square. இப்போ இது ரெண்டு கான்ஸ்டன்டா, இது சேம் தானே, இது 1 தான் வரும். அப்போ சிக்மா z1 by சிக்மா z2 போட்டீங்கன்னா q by 4 by q by square 2. q by 4. இப்போ கேன்சல் ஆச்சுன்னா 20 by sigma z2 is equal to 4. Yes, sir. So sigma z2 is equal to 20 by 4 is equal to 5 kilopascal. புரியுதா? Is it clear? Bhupati, புரியுதாப்பா? Bhupati, respond everyone. Is it clear? Priyadashini, Ramya. Yes, sir. Please take down this. Request copy பண்ணிட்டீங்களா? Yes, sir. Bhupati, have you copied? Bhupati? சார் காப்பிட் சார். சார் q by 1 square எப்படின்னு சொல்றீங்க? Is it value என்னப்பா? Z20 சார். 20யா? Z1 பா. Z1 1 சார். அதுதான் அங்க எழுதியிருக்கேன். அதெல்லாம் மற்றதெல்லாம் சார் அதுதான் கேன்சல் ஆயிடுச்சேப்பா. இது கேன்சல் ஆயிடுமே. இது ஒரே டேர்ம் தானே. 3 by 2 பை இதுவும் 1 ஆயிடும்ல. இதுவும் 1 இதுவும் 1 தானப்பா. ஆமாம் சார். அப்போ அதெல்லாம் எலிமினேட் ஆயிடும்ல, கேன்சல் ஆயிடும்ல. ஓகே சார். டிவைட் பண்றப்போ. ஓகே சார். ஓகே சார். முடிச்சிட்டீங்களாப்பா? கம்ப்ளீட்டட்? Yes, sir. நீ காப்பி திஸ் கொஸ்டின். கொஸ்டின் தெரியுதாப்பா? Yes, sir. எஸ் சார். Yes, sir. Visible, sir. சார் இங்க லோடு டைரக்டா எடுத்துக்க முடியாதா சார்? Q ஓட வேல்யூ 50,000 வச்சுக்கலாமா சார்? See, அது we should find. Okay, listen here. I'll teach you. And listen here. Okay, so new mark start வச்சு போடணும். So new mark startக்கு what is the expression? Q into sigma N z equal to 2 into n into if sir. சரியா? ஸோ இப்போ நெட் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் லோட் பை ஏரியா இன்டூ, ஸோ அந்த இடத்துல எவ்வளோ வந்து தோண்டிருக்கீங்களோ, கரெக்டா? எவ்வளோ, ஆமாம், ஓவர் போர்ட் அண்ட் ப்ரெஷர் தோண்டிருக்கீங்களோ, கரெக்டா? ஸோ இதான நெட் ப்ரெஷர். டோட்டல் வெயிட்டு மைனஸ் வாட் எவர் யூ ஹவ் டிடெக்டட் எக்ஸ்கவேட்டட். அப்போ டோட்டல் எவ்வளோ? 50,000 பை 25 into 12. 25 into 12 minus 18 into 3 is equal to 11. How much? வருது பாருங்க. 112.67 சார். 112.6 sir. ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ 112.6 into ஏரியா எவ்வளோ கவர் ஆயிருக்கு? 110 into into 0.005 ஆல்ரெடி நமக்கு ஃபைன் சார். 005 எவ்வளோ வருது? 2.6 into 005 61.93. 61.93 கரெக்டா? Yes sir. பட் ஆனால் நெட் சேவ் பீரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 112.6. கொஷின்லம்மா, கொஷின்ல இது சேவ் பீரிங் கெப்பாசிட்டி கிடையாது, இது நெட் ப்ரெஷர். Okay, okay. So 60 kilopascal. 60 kilopascal. 60 kilopascal. 60 இருக்கு கரெக்டா? பட் ஆனால் 61.93 வருது, Yes sir. அதிகமாக வருது. ஸோ அப்போ என்ன பண்ணும்? சைஸ் அடிக்குவேட் இல்லை. ஓகே, Yes sir. சேஃப் 60 தான்ப்பா, ஆனால் நமக்கு வர வேல்யூ 61.93 இருக்கு. Yes. ஓகேவா? Yes sir. ஸோ அப்போ என்ன பண்ணும்? given size is inadequate, value of sigma z must be less than SDC or adequacy of given size. காப்பி பண்ணுமா, நீங்க எழுதணுமா? சார் inadequate மட்டும் எழுதினா போதுமா சார்? வேற எதுவும் பண்ண சார்? இல்லப்பா, இதெல்லாம் போட்டா தானப்பா தெரியும். கால்குலேஷன் பண்ணலாம். போட்டுட்டு தான் சொல்றேன், சம் முடிச்சிட்டு தான் சார். ஆமா ஆமா, ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும்.
ஓகே சார். சார் அப்போ அந்த வேல்யூ கூட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க சார்? அப்போ எஸ்பிசி வேல்யூ அதிகமாக இது பண்றது. எஸ்பிசி எதுவும் பண்ண முடியாது. நீங்க இது ஃபூட்டிங் தான் ரிவைஸ் பண்ணணும். இப்போ அந்த ஃபூட்டிங் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க சார். ஆமா ஆமா, அதுதான் பண்ணணும். எஸ்பிசி எப்படி மாத்துவீங்க? அது சாயில் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா ராஃப்ட் போடலாம், ராஃப்ட் ஃபவுண்டேஷன் போடலாம். அப்படின்னா ஃபூட்டிங்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். சார் இதுவே ராஃப்ட் ஃபவுண்டேஷன் தான் சார். இதுவே ராஃப்ட்டுக்கு இது தேவையே இல்லைம்மா. ராஃப்ட்னா அந்த வெயிட்ல வந்து அந்த சார் क्वेश्चनலயே அவங்க ராஃப்ட் ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுத்திருக்காங்க. கொஸ்டின்ல ராஃப்ட் தான் சார் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே போட்டிருக்கான். ஆமா சார். ஓகே, size should be increased then just சார் raft அப்போ நமக்கு அடிக்கோட் இல்லனா அப்போ ஏரியாவோட டெப்த்தோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம்ல சார்? அப்படி இல்ல, மொத்த ஃபூட்டிங்கே ரிவைஸ் பண்ணணும். ஓ raft foundation டிசைன் கிடையாது நமக்கு சிலபஸ்ல. raft foundationனா என்னன்னு படிப்போம், அவ்வளவுதான். raft foundation டிசைன் இல்ல நமக்கு. ஓகே சார். But you'll see what is raft. That's finished sir. முடிச்சிட்டீங்களாப்பா? எஸ் சார். raft ஃபவுண்டேஷனா கொடுத்துருக்காங்கல்ல? ஆமா சார். கொஸ்டின் ராஃப்ட் அப்படிதான் சார் இருக்கு. Q by A minus gamma into D. இந்த எக்ஸ்கவேஷனை நீங்க அதிகப்படுத்தலாம். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Q ஓட வேல்யூ என்ன ஆகும்? அது ஃபால் ஆச்சுன்னா சிக்மா கம்மியாகுமா? ஆமா சார். சோ அததான் பண்ணலாம். அப்ப நீங்க அங்க ஆப்வியஸா டெப்த் அதிகமாச்சுன்னா ஃபவுண்டேஷன் ராஃப்ட் ஃபவுண்டேஷனோட சைஸும் அதிகமாகும். கரெக்ட்டா? இந்த கான்செப்ட். ஓகே ஃபைன். ஸோ we'll meet tomorrow. Okay, so timing என்ன அப்படின்னு சொல்றேன். Okay, சரிங்க சார். thank you. Can leave.